அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம கும்பிடுற சாமி அல்லது நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு எந்த வடிவத்தில் வருவாங்க, எப்படி சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவாங்க அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். மறக்காமல் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இது நிறைய பேர்த்த போய் சேர்ந்தடைகிறது உங்ககிட்ட தான் இருக்குது. பொதுவாக இறைவனை வழிபடுறோம் அப்படிங்கும்போது நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் இறைவன் நம்மிடமே பேசுவார்கள். யார் மூலமாகவும் நமக்கு உணர்த்த மாட்டார்கள். காரணம், அந்த சக்தியை நாமே பெற்றிருக்கின்றோம். அப்படிங்கும்போது அமைதியாக உட்காந்து தியானத்தில் உட்காரும் போது நமக்கு என்ன சொல்லணும்னு இறைவன் நினைக்கிறாரோ அதை நமக்கு சொல்லிடுவார். இன்னும் நம்ம மனமானது பக்குவப்படவில்லை அப்படிங்கும்போது பிறர் வழியாகத்தான் சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு நினச்சா பல விதமாக நமது வீட்டுக்கு வந்தோ அல்லது வராமலோ நமக்கு உணர்த்துவார்கள். அது எல்லாமே என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். பொதுவாக நமக்கு உடனே சில விஷயத்துக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஆன்மீகவாதிகள் அனைத்தையும் துறந்தவர்கள் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, ஞானிகள் ரிஷிகள் இந்த மாதிரி இருக்கவங்க மாதிரி ஏதேனும் ஒரு வடிவத்தில் நம்ம வீட்டுக்கோ அல்லது நம்ம எங்கேயாச்சும் போயிட்டுருக்கோம், கோயிலுக்கு போயிட்டுருக்கோன்னா அந்த இடத்துலையோ நம்ம பிரச்சனைக்கான தீர்வை சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நம்மளால் பார்க்கவே முடியாது. அது பார்த்திங்கன்னா இறைவனுடைய பூரணமான அருள் நமக்கு இருப்பதை உணர்த்தும். அதை நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். அதே போல தான் குழந்தைகள் ரூபத்தில் சில நேரத்தில் இறைவனாகப்பட்டவரோ அல்லது நமது குலதெய்வமோ வீட்டுக்கு வருவாங்க. நம்ம குழந்தைகள் அல்ல. ஏதேனும் குழந்தைகள் வீட்டுக்கு வராங்கன்னா நேராக பூஜை அறைக்கு போவாங்க, போய் சாமி கும்பிடுவாங்க, நமக்கான பிரச்சனைக்கான தீர்வை சொல்லிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே ரொம்ப அற்புதமானதாக இருக்கும், நம்ப முடியாததாக இருக்கும். நம்ம மனக்குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்று இறைவன் செய்கின்ற வேலையாக இருக்கும். அதே போல தான் ஆன்மீகவாதிகள் வர்றாங்க அப்படிங்கிறது வேற. சாதாரணமாக நம்ம போய்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வழிபோக்கர்களாக வருவாங்க. சில நேரங்களில் இது வீடுகளுக்கே வருவாங்க. நம்ம வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோன்னா அமைதியாக உட்காந்துட்டு அவங்களும் அதே பிரச்சனையை பற்றி பேசுவாங்க, அதற்கான தீர்வை பற்றியும் சொல்லுவாங்க. இதெல்லாம் விசித்திரமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய இறைவன் அல்லது குலதெய்வம் நமக்கு உணர்த்துகின்ற விஷயங்கள். இதில் எல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியலன்னா கனவுல வந்துடுவாங்க. கனவுல வயதானவர்கள் தோற்றத்தில் நல்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்ற மாதிரி குழந்தைகளாக கன்னிகளாக கனவிலே நம் பிரச்சனைகளுக்கான தீர்வை எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே இருப்பார்கள். இன்னும் வீட்டுக்கு தெய்வம் வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில ஜீவராசிகள் வீட்டுக்கு வர்றது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாடு, காளை மாடு அல்லது பசு கன்றுடன் இது அப்படியே வர்றது. நம்ம அழைச்சிட்டு வர்றது கிடையாது. அப்படி வந்தாலுமே வீட்டுக்குள்ளே சில இடங்களில் மாடுகள் வராது. அங்கே தெய்வ நடமாட்டம் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவாக போயிட்டுருக்கோம், அந்த மாடு நம்ம வீட்டுக்கு வருது, அங்கே சாப்பாடு கேட்குது அல்லது வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்குது அப்படின்னா அங்கே தெய்வ நடமாட்டம் எப்பொழுதுமே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம குலதெய்வத்துடைய பூரணமான அருள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமது பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம கவலையில் என்ன பண்ணுவோன்னா, பிரச்சனை வந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அதுலேயும் குறிப்பாக இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத முற்றிலுமாக மறந்துடுவோம். அந்த நேரத்திலலாம் யாராச்சும் தெரியாதவங்க நம்ம குலசாமியோட பேரை சொல்லி, எப்பா நீ கோயிலுக்கு போயிட்டு வாப்பா எல்லாத்துக்கும் தீர்வு கிடச்சிரும், அல்லது உன் சாமிக்கு விளக்கு போடுப்பா தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எல்லாமே இறைவனுடைய செயல் தான். அந்த ஒரு நேரத்தில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டு வருவதற்காக தெய்வமே உருவாக எடுத்து சில நேரங்களிலே நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். கிராமப்புறங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறி சொல்கிறவங்கன்னு வருவாங்க, கூடாங்கியங்கள் வருவாங்க இல்லையா. அவங்க மூலமாக நமது குலதெய்வம் சில நேரத்தில் நம்மக்கிட்ட பேசுவாங்க. என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நடக்க போகுது, நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பேசுவாங்க. அதை கவனிச்சோன்னா சில விஷயங்கள் புரிய வந்துடும். அதே போல் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிருப்போம், போயிருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான நிலைமையாக இருந்திருக்கும். நம்ம சார்ந்த யாராவது அந்த ஆலயத்திற்கு போயிட்டு அந்த கோவில் பிரசாதத்தை கொண்டு வருவாங்க. குறிப்பாக குலதெய்வ பிரசாதத்தையோ அல்லது நம்ம இஷ்ட தெய்வ பிரசாதத்தையோ கொண்டாந்து நமக்கு கொடுப்பாங்க.
நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கும் போது அந்த இறைவனை வந்ததை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பிரசாதத்தை திருநீரை நம்ம நெற்றியில் பூசிக்கொள்ளும் பொழுது நமது பிரச்சனை அப்படியே தீர்ந்தது போலவே நாம் உணர்வோம். அதே போல் தீர்வும் கிடைக்கும். இதெல்லாம் சாதாரண விஷயமெல்லாம் இல்லை. சாமி கும்பிட்றோம் அப்படிங்கும் போது ஒரு வாசனை, ஒரு இனம் புரியாத வாசனை வீட்டிலே உண்டாகும். அப்படியெல்லாம் அந்த வாசனை உண்டாகுது. மல்லிகைப்பூ மனமோ சாம்பிராணி மனமோ, சில வீடுகளில் சுருட்டு வாடை அடிக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த தெய்வத்துடைய நடமாட்டம் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த வகையில் நம்மெல்லாம் உணர்ந்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக நம்ம உணர்ந்துக்கிட்டாலும் சில பேர்கிட்ட அசரீரியாகவே அந்த குரல் கேட்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நேரடியாகவே இயற்கை அவர்களிடம் பேசுவார்கள் அப்படின்னு. அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இறைவன் அவ்விடத்திற்கு நமக்கு ஏதோ ஒன்றை உணர செய்கின்றார் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அனுபவபூர்வமாக சில பேர் உணர்ந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு அதன் மூலமாக கிடைத்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி கிடைத்திருக்குதா அப்படின்னு பாருங்களேன். இந்த மாதிரி உருவங்களில் இன்னும் சில விஷயங்கள் அவங்கவுங்க மனதிற்கு நம்பிக்கை ஏற்றார் போல குலதெய்வமோ அல்லது அவர்கள் வழிபடுகின்ற தெய்வங்களோ காட்சி தந்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது உண்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அப்படி செய்து கொண்டு வருகின்றோம் அல்லது அதை உன்னிப்பாக கவனிக்கின்றோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனைக்கான தீர்வு நம்மை சுற்றியே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குலதெய்வ ஆலயத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒரு சில பொருட்களை வீட்டிற்கு எடுத்து வரும்போது குலதெய்வத்தை நமது வீட்டிற்கு அழைத்து வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்ன பொருட்களை சொல்லுவாங்கன்னா, குலதெய்வத்தை கோவிலிருந்து பிடிமண் எடுத்து வருதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது பொதுவாக நம்ம பங்காளிகள் எல்லாம் சேர்ந்தோ அல்லது தனிநபராகவோ பிடிமண் எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு வழிபடும் போது அந்த தெய்வமானது வீட்டில் ஆவாகனமாகி நமக்கு அருள் புரிவார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. பிடிமண்ணை எடுத்துகிட்டு நம்மளால் கொண்டு செலுத்த முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா எலுமிச்சங்கனியை அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஆலயத்தில் வேண்டி, அம்மா இதில் நீங்கள் ஆவாகனமாகி நமது வீட்டுக்கு எழுந்தருள வேண்டும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. சில பேர் விரலி மஞ்சள் அதை வைத்து வழிபட்டு விட்டு அந்த விரலி மஞ்சளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. சில பேர் வெற்றிலைப்பாக்கு, விரலி மஞ்சள், மஞ்சள் கயிறு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆலயத்தில் வைத்து வழிபட்டு விட்டு அங்கிருந்து வீட்டிற்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருவர் ஒவ்வொரு முறையை பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் ஆக்கர்ஷண சக்தி உடைய பொருட்கள் அப்படிங்கிறனால இதையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதன் மூலமாக அந்த இறையாற்றல் நமது வீட்டிற்கு வருவாங்க அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக நம்மிடம் தொன்று தொட்டு இருக்கிறது. இதில் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில சூக்ஷமங்களும் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதையெல்லாம் நமது முன்னோர்கள் வழிகாட்டியது. இவ்வாறு அழைக்கும் பொழுது இறைவன் நமது வீட்டிற்கு வருவாங்க அப்படின்னு. சில நேரங்களில் ஒரு குழப்பம் எப்பொழுதுமே மனசுக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, பிடிமண் எடுத்துகிட்டு வர்றீங்க, இல்லை நம்ம சொன்ன பொருட்களில் ஏதாவது ஒன்றை அங்கிருந்து எடுத்துகிட்டு வர்றதன் மூலமாக நம்ம பாவனை செய்கின்றோம், இறைவனை அழைத்து வருவதாக பாவனை செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் வருகிறார், ஆவாகனமாகிறார், வீட்டிலே நிலைநிற்கிறார் அப்படின்ட்டு வைத்து கொண்டோமானால் நம்ம இங்கே வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இது சில பேருக்கு பலித்தமாவது இல்லை அப்படிங்கிற குழப்பமும் இருக்கும். நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு, எல்லார் சொன்னதையும் பின்பற்றியாச்சு, ஆனால் எங்களுக்கு இது எதுவுமே பலித்தமாகலை அப்படிங்கிறவங்களும் கட்டாயம் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனதில் ஒரு சின்ன சலனம் இருந்தாலும், மனதில் சின்ன சலனம் இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா, அல்லது இப்போ நம்ம செய்கிற இந்த வேண்டுதலானது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற அந்த ஒரு மனக்குழப்பத்திடம் நாம் எது செய்தாலும் அது சாத்தியமாகாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு அசைக்க முடியாத உண்மை. முழு மனதுடன் செய்கின்ற வழிபாட்டிற்கு எப்பொழுதுமே பலன் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த பொருட்களை எல்லாம் நாம் ஆலயத்திலிருந்து எடுத்து வருகிறோம். இன்னும் திருநீர் வாங்கிட்டு வர்றது, குங்குமம் வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய ஆகர்ஷண பொருட்களை அங்கிருந்து எடுத்து வருவதன் மூலமாக இறையாற்றலை நமது வீட்டிற்கு வரவேற்று வீட்டிலே அமர வைக்கின்றோம் அப்படின்னா, வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா உத்தமமான விஷயம், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் ஒரு சூக்ஷமத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மனதில் சஞ்சலம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம்.
இப்போ சில பேர்த்துக்கு வந்துட்டு அது பலித்தமாகலை அப்படிங்கிற அந்த குறையும் இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இறைவனை கட்டிவிடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. எங்கள் குலதெய்வத்தை கட்டி வச்சுட்டாங்க, வீட்டுக்கு வர விடாமல் கட்டி வச்சுட்டாங்க, அதனால் எங்கள் வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அடியேன் தெளிவாக உரைப்பது ஒரே ஒரு விஷயம்தான். அடியேன் சிற்றறிவு கேட்டியவாறு, குலதெய்வத்தையோ தெய்வத்தையோ எந்த ஒரு எதிர்மறை சக்தியாலும் கட்ட முடியாது. எதிர்மறை சக்தியாலும் கட்ட முடியாது. நமக்கு வந்துட்டு நிறைய மாயாஜாலங்களை சொல்லுவாங்க, இப்படி கட்டிட்டாங்க அப்படி கட்டிட்டாங்க. உண்மையாகவே நீங்கள் அழுது வருந்தி அழைத்தீர்கள் என்றால், அப்படியே கட்டியிருந்தாலும், அடியேன் சொல்வது கட்ட முடியாது, அப்படியே கட்டியிருந்தாலும் நீங்கள் வருந்தி அழைக்கின்ற அழைப்பிற்கு இறைவன் செவிமடுப்பார். அந்த குலதெய்வமாகப்பட்டவர்கள் இறங்கி அக்கட்டை உடைத்து வருவார்கள். அக்கட்டை உடைத்து வருவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ளாதீங்க. எல்லாமே ஒரு சில காலம்தான். சிலர் அந்த அறியாத நிலை, புரியாத நிலையில் யாருக்காச்சும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தவறான பாதையில் செல்றவங்க, அப்படி ஒரு வேளை உங்களுக்கு எதிராக எதுவும் செய்திருந்தாலுமே கூட குலதெய்வத்தின் ஆற்றலின் முன்னால் அது ஒன்றுமே செயல்படாது. நம்ம மனதில் ஒரு உறுத்தல் வந்துடும். யாராச்சும் சொல்லிடுவாங்க இல்லையா, உங்கள் குலதெய்வத்தை கட்டிட்டாங்க, உங்களுக்கு பேசலைன்னு சொல்லிட்டா அதே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க கட்டியிருக்கவே மாட்டாங்க, யாராச்சும் ஒருத்தர் போகிற போக்கில் ஒரு வார்த்தையை விட்டுட்டா, நமக்கு குலதெய்வம் பேசலைங்கிறது மனசில் உளுந்துருச்சுனாலே நம்மளால் அதிலிருந்தே மீண்டு வர முடியாது. உண்மையாகவே உங்களுக்கு யாருமே எதிர்மறை சக்திகளை ஏவி விடாமல் கூட இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை மனதுக்குள்ளே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்தே மீண்டு வர முடியாது. அதே பல பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வரும். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, குலதெய்வம் நம்முடன் தான் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை முதலில் வேண்டும். அனுதினமும் அவர்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும். குறைஞ்சது ஒரு 108 முறையாவது ஜபித்து வாருங்கள். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் கடவுளுக்காக நம்ம நேரம் செலவிட முடியாதா? 5 நிமிஷம் ஒரு 108 முறை உங்கள் குலதெய்வ மந்திரத்தை சொல்வதற்கு முடியவில்லை என்றால் அப்புறம் இறைவனுக்காக நாம் நேரம் ஒதுக்கலை அப்படிங்கும் போது நாம் இறைவனிடமிருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? நான் திருப்பவும் சொல்கிறேன், கொடுத்து வாங்கலல்ல இறைவனிடம் வைக்கின்ற வேண்டுதல், அதெல்லாம் அடியனுக்கு எப்பவுமே அந்த உடன்பாடும் கிடையாது. நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் உடன்பாடும் கிடையாது. நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா, நமக்கு பேசலை, நமக்கு யாரோ ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், முதலில் குலதெய்வத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். யார் எது செஞ்சாலும் குலதெய்வம் எனக்கு பேசும், என் கூட இருந்து பேசுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வம் உங்களுக்கு பேசுவார்கள். யார் எது செஞ்சாலும் சரி. முதல்ல இன்னார் இதை செஞ்சிருவாங்கன்னு நினைக்காதீங்க, அதுவே எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கும். இன்னார் இதை செய்திருப்பார்கள், அதனால தான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னே நினைக்காதீங்க. எல்லாம் நன்மைக்கே. ஏதோ ஒரு கர்மத்தின் காரணமாக எனக்கு நடக்கிறது, எனது குலதெய்வத்தின் அருள் பூரணமாக எனக்கு இருக்கிறது, நான் இதிலிருந்து மீண்டு வருவேன் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு உங்களுக்குள்ளே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரி, அப்படியுமே முடியல, என்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியல அப்படின்னா கோளறு பதிகம்னு ஒரு பதிகம் உண்டு. சிவபெருமானை துதித்து பாடக்கூடிய கோளறு பதிகம். அந்த பதிகத்தை தினமும் காலையில் பாராயணம் செய்யுங்க. பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எதிர்மறை சக்திகளோட தாக்கமெல்லாம் குறையும். இறைவனுடைய பரிபூர்ணமான கருணையானது உங்களுக்கு கிடைக்கும். சிவபெருமானுடைய கருணையும் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அந்த குலதெய்வம் பேசலை, அவங்க எனக்கு பேசணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, இந்த கோளறு பதிகத்தை பாட பாட உங்கள் வீட்டில் எல்லாம் நேர்மறையாக நடப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இன்னும் உங்களுக்கு இன்னொரு பாடல் எதுவும் பாடணும் அப்படின்னா ஹனுமன் சாலிசா இருக்கும் இல்லையா, அதை பாடுங்க, அல்லது அதை வீட்டில் ஒலிக்க விடுங்க. அது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நேர்மறை ஆற்றலை மனதிற்குள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே. அப்போ இது எல்லாமே வழி. ஆக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இங்கே என்னன்னா, இறைவனை வீட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் முதலில் அந்த இறைவனை உங்கள் மனதில் நிலைநிறுத்த வேண்டும். மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். சாதாரணமாக இறைவன் வீட்டில்தான் இருப்பார். அவர் எங்கும் நிறைந்தவர். நீங்கள் அந்த இறைவனுக்கு நீங்கள் எந்த பெயர் வைத்தாலும் சரிதான். இறைவனாகப்பட்டவர் எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் வியாபித்து தான் இருப்பார். ஆனால் நம்ம தான் அவர் அங்கே இருக்காரு இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடணும்.
இறைவன் இல்லாத இடமே இல்லை. இறைவன் இல்லாத இடமே இல்லை. நீங்கள் ஒரு இடம் பாழா போயிடுச்சு, அங்கே ஒன்றுமே புழங்கிறதுக்கே இல்லைன்னு நினச்சாலும் அங்கே இறைவன் இருப்பார். ஒரு இடம் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்குது, ரொம்ப பசுமையாக இருக்குது, அவ்விடத்திலும் இறைவன் இருப்பார். ஒரு இடம் எதற்குமே உதவாது, அவ்விடத்திலும் இறைவன் இருப்பார். நாம் பார்க்கின்ற பார்வையில் தெளிவு இருந்தால் எல்லா இடங்களிலும் இறைவனை காண முடியும். நாம் பார்க்கின்ற பார்வையில் குறைபாடு இருக்கிறது என்றால் ஆலயத்தில் கூட உங்களால் இறைவனை காண முடியாது. மனதில் காண்பது அதற்கு மேற்பட்டது. ஆலயத்தில் சென்றால் கூட உங்களால் அங்கு இறைவனை காண முடியாது. இப்போ மனம்தான் அனைத்திற்கும் காரணம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சித்தாந்தங்கள் பல வழிகளே இறைவனை போதிக்கின்றன. இறைவனின் குணநலன் என்ன, இறைவன் எப்படிப்பட்டவர், எத்தன்மையை கொண்டவர், எந்த குணமுடையவர், இந்த மாதிரி பல விஷயங்களை போதிக்கின்றன. இதையெல்லாம் நம்மால் உள்வாங்க முடியவில்லை என்றாலும் கூட தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நம் மனம் என் நிலையில் இருக்கிறதோ அந்நிலையில் தான் நம்மால் இறைவனை உணர முடியும், இறைவனை காண முடியும். நம் மனம் கெட்டு போயிருந்தால், நம் மனம் தவறாக யோசிக்கிறது என்றால் அந்த இடத்துல இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பில்லை. உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் சம்மணம் போட்டு உட்கார்ந்துருந்தா கூட உங்கள் கண்ணுக்கு அந்த தெய்வம் தெரிய மாட்டாங்க. நம்ம நினைக்கிற நம்ம வீட்டில் குலதெய்வம் இல்லைன்னு. காரணம் நம் மனதிலே உள்ள சஞ்சலம், நம் மனதிலே உள்ள பயம். நம் மனம் முதலில் நம்ப வேண்டும், இறைவன் நம்முடன் தான் இருக்கிறார், நம்மை காப்பாற்றுவார், நம்முடனே நம்மை வழிநடத்தி செல்லுவார் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள் வந்துவிட்டால் எந்த இடத்திலும் அவர் உங்கள் கையை விடுவது இல்லை. இருந்த இடத்திலிருந்து உங்கள் குலதெய்வத்தின் பெயரையோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரையோ சொல்லி அழைக்கும் பொழுது நீங்கள் அவர்கள் அருகில் இருப்பதை உணர முடியும். இது யதார்த்தமான உண்மை. இதை இல்லைன்னா யாருனாலையும் மறுக்க முடியாது. நிறைய பேர் உணர்ந்திருப்போம். ரொம்ப திக்கற்ற சூழ்நிலை, அதுக்கு மேலே எதுவுமே வழி இல்லைங்கிறப்ப உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேரவோ குலதெய்வத்து பேரவோ ரொம்ப சத்தமாக நம்மளை அறியாமல் கூப்பிட்டுருப்போம். அந்த நேரத்தில் ஒரு ஆற்றல் நமக்குள்ளே எழுந்திருக்கும். அருகாமையிலிருந்து தோளில் கை போட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற தட்டி கொடுத்த மாதிரி அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கும். அரவணைத்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். காரணம், இறைவன் உங்களுடனே உங்களுள் தான் இருக்கிறார். அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு உணர்ந்து கொண்டால் எல்லாம் சாத்தியமே. இந்த பொருட்களை எடுத்து வருவதால் மட்டும் இறைவன் வந்து விடுவார் என்பதோ நிலை பெற்று விடுவார் என்பதோ இல்லை. அப்பொருட்களை நீங்கள் எடுத்து வந்தாலும் மனதில் தூய்மை இல்லை, மனதில் சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்கு, மனதில் ஒரு குழப்பம் என்பது இருக்கிறது என்றால் இறைவன் வந்தாலும் வரவில்லை என்ற உணர்வு தான் உங்களுக்கு வரும். படுகின்ற கஷ்டத்திற்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்? நாம் செய்த கர்மத்தின் விளைவாக நாம் அனுபவிக்கின்ற சில வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அதில் ரொம்ப பிரச்சனைகள் வராமல் காப்பது குலதெய்வம். அதற்குன்னு நம்ம செய்த கர்மாக்கள் யாவையும் அனுபவிக்காமலே போக முடியுமானா அது காலத்திற்கு எதிரானது, கால நியதிக்கு எதிரானது. கொண்டு வந்த கர்மாவை கழித்தாக வேண்டும். அதிலே நமக்கு பெரிய பிரச்சனைகள் வராமல் காப்பது குலதெய்வத்தின் பொறுப்பு. தெய்வ சக்தி உங்களுக்கு கிடைக்கிறது அல்லது அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறது, தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நல்ல நிலைகள் எல்லாம் நீங்கள் அடைகிறீர்கள். அப்படிங்கும் போது சில விஷயங்களை செய்யக்கூடாது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்மீக சக்தி, பிரபஞ்ச சக்தி அல்லது தெய்வ சக்தி, தெய்வத்தின் ஆற்றல் எப்படி சொன்னாலும் அது எல்லாம் ஒரே ஒரு பூரண பொருளை குறிப்பது. இப்போ அந்த பூரண பொருளுடன் நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த அதீத சக்தியானது நம்மை தொடர்பு கொள்கிறது. அப்படிங்கும் போது அது எல்லாத்துக்கும் வாய்க்க பெறுவதில்லை. அது பல வழிகளில் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நிறைய விஷயங்களை வைத்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம முந்தைய பதிவுகளில் அதை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ அந்த தெய்வ சக்தியானது உங்களிடம் வந்துவிட்டது, உங்களால் அதை உணர முடிகிறது. அப்படிங்கும் போது எப்போவுமே நம்மளை நம்ம தீர்மானித்து விடக்கூடாது. நம்ம தான் இந்த உலகத்தில் சிறந்தவங்க, நம்மோட இந்த பிரபஞ்சம் தொடர்பு கொள்கிறது, தெய்வ சக்தியானது நம்முடன் உரையாடுகிறது அல்லது நமக்கு ஏதோ செய்திகளை சொல்கிறது. அப்படிங்கும் போது நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வம், அகங்காரம் தலைக்கு ஏறிவிடக்கூடாது. எப்போவுமே தெளிவாக நினச்சிக்குங்க, அந்த பிரபஞ்சமானது ஒருவருடன் மட்டும் தொடர்பு கொள்வது அல்ல. உண்மையாகவே தன்னை உணர வேண்டும் என்ற அந்த ஆவல் உடைய அனைவருடனும் அது தொடர்பு கொள்ளும் வல்லமை பெற்றது. அதீத தெய்வ சக்தி அல்லவா. அதனால் ஒரே நேரத்தில் பல நபர்களுடன் தொடர்பு
கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் அந்த தெய்வ சக்தி. அப்படி இருக்கும்போது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து விடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆற்றல் எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிற பெயரில் வந்து நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை வந்து மற்றவர்களிடம் வெளிப்படையாக காட்டக்கூடாது. நான் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறிவிட்டேன், எனக்கு இப்படியெல்லாம் நல்லது நடக்குது, நான் தெய்வத்துக்கு ரொம்ப பிடித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு வெளிப்பாட்டை வந்து எப்போவுமே காட்டிடாதீங்க. அது நல்லதுக்கு இல்லை. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏதாவது கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கும் போதோ அல்லது எதிர்காலத்தில் இது நடக்க வேண்டும் அப்படிங்கும் போதோ அந்த தெய்வசக்தி துணை கொண்டு நாம் எதுவும் தவறாக செய்துவிடவும் கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். கிடைத்திருக்கின்ற அந்த அற்புத சக்தியை நம்மை உணர்வதற்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர நமக்கு பிடிக்காதவர்களையோ அல்லது பிடிக்காதவைகளையோ பாதிக்கும் வகையில் எதையும் செய்ய வேண்டும் என்ற நினைப்பு கூட நம்மிடம் இருக்கக்கூடாது. மற்றவர்களுடன் எப்போவுமே ஒப்பிடாதீங்க. எப்போவுமே குரு வழியில் வர்றவங்களுக்கு நல்லா தெரியும், நம்மோட சக்தி மற்றவர்களோட சக்திக்கு இணையாகாது. அவர்கள் செய்த சாதகத்தின் அந்த பொருட்டாக அல்லது அவர்களுடைய கடின உழைப்பின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற ஆற்றலானது உங்களை விட அதிகமாக இருந்திருக்கலாம், உங்களை விட சற்று குறைவாகவும் இருந்திருக்கலாம். அதற்காக அந்த இடத்தில் ஒப்புமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே தவறானது. அந்த ஒப்புமை இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம பெற்ற அந்த ஆற்றலுக்கான மதிப்பே இல்லாமல் போயிடும். ஏன்னா உங்களோட அந்த உத்வேகம், உங்களோட அந்த அர்ப்பணிப்பின் காரணமாக கிடைத்த ஆற்றலை நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப தாழ்மையாக நினைத்து விடுவது அப்படிங்கிறது அந்த ஆற்றலுக்கே ஒரு ஒழுக்காக மாறிவிடும். அதனால்தான் அது வந்துட்டு எப்போவுமே மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. தெய்வ சக்தி உங்களுடன் கிடைக்கிறது அப்படிங்கும்போது அதை மென்மேலும் எப்படி மெருகூட்டி கொள்வது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அப்படி ஒப்பிட்டாலே எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல் இதை பொறுத்தளவு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். பொறுமை இல்லாத சமயத்தில் நம்மளால் ஆன்மீகத்தோட உச்சத்தை அடைய முடியாது. அந்த தெய்வ சக்தியை நாம் பெற்றிருந்தாலும் அதோட உண்மைத்தன்மையை உணர்ந்து அதோட உச்சி நிலையை அடைவது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றாகிவிடும். எதுக்குமே வந்து காலம், அந்த நியதி வந்துட்டு உண்டு. அதன் அடிப்படையில் நாம் பொறுமையாக பயணிக்கும் பொழுது தான் நாம் அதற்கான முழு பலனையும் பெற முடியும். அப்படிங்கிறத மறந்து எக்காரணம் கொண்டும் செயல்பட்டு விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை வந்து மிகவும் அழகானது. அது ஒரு முறை கிடைத்திருக்கின்றது. அந்த ஒரு முறை மிகவும் அழகாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும். அதை விடுத்து பொறாமை, வஞ்சகம், இந்த மாதிரி என்ன சொல்கிறது, சூதுகளில் சிக்கிக்கொண்டு